Hi, good afternoon. So today we are going to look after the MS Access introduction. So before going to today class, we can just recall the some of the few points in the previous session. So in the last class we have discussed about the MySQL concept. So what the MySQL will do, it is an online server. With the help of hypertext transfer protocol, we can store the data and rectify the data from the online. So this is the concept of MySQL. So same as like that, the MS Access will be there. So today we will discuss about the MS Access. So this is an overview of this presentation. So today we are going to look after the introduction to MS Access, advantages of MS Access, creating a table in MS Access, and creating a form in MS Access. So the creating a table and creating the form, I will show you the real demo by use of MS Access, how to create a table in MS Access and how to create a form in Access. So now we will move to the introduction. So what is MS Access? So MS Access is a database management system, as we discussed in the MySQL concept also. So it was developed by Microsoft, and the combined relational Microsoft Jet database engine, which is a graphical user interface and software development tools. So this is the MS Access. So MS Access அப்படிங்கிறதுல ஒரு டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணுறீங்க. ஸோ டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா MySQL அப்படிங்கிற கான்செப்ட் வந்து HTTP மூலிமா உன்னோட ஆன்லைனில் டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணுறது MySQL. ஸோ MS Accessங்கிறது உன்னோட ஆஃப்லைன் டேட்டா ப்ளஸ் ஆன்லைன் டேட்டா இந்த பர்டிகுலர் சர்வருங்கிறது லோக்கல் ஹோஸ்ட். இப்போ நம்ம காலேஜில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஜினியரிங், நர்சிங் அவங்க மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா MS Access யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து MS Access யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணுன்னா, இப்போது கன்சிடர் தட் தி ஃபார்மசி, ஒரு ஃபார்மசி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் பண்ணணும் அப்படின்னா அந்த பில்லிங் சாஃப்ட்வேரோட பேக் அண்ட் வந்து கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் வந்து நீங்கள் MS Accessல டிசைன் பண்ணிக்கலாம், பேக் அண்ட் ஸ்டோர் பண்ணுறதும் நீங்கள் MS Accessல பண்ணிக்கலாம். ஸோ த திங், ஸ்டோர் பண்ணுறது வந்து அந்த சிஸ்டத்தில் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு தேவைப்படும் போது அந்த டேட்டாவை நான் எடுத்துக்கிறேன், வேண்டாங்கும் போது அந்த டேட்டாவை டெலிட் பண்ணிக்கிறேன், வேறு யாரும் அதை ஆக்சஸ் பண்ண வேண்டாம். சப்போஸ் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னாங்கன்னா கஸ்டமரோட டீட்டெயிலை ஃபில் பண்ணி அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பர்பஸ்க்காகனா உங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம், என்ன மெடிசன்ஸ் உங்களுக்கு அதிகமாக போகுது அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை டிபெண்ட் பண்ணி உங்களோட பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு கான்செப்ட். ஸோ இன்னொரு விஷயத்தில் ஒரு ஃபார்மசிக்குள்ளே ஒரு 2 சிஸ்டம் 3 சிஸ்டம் நீங்கள் வச்சு ஆக்சஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அதில் ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நீங்கள் சர்வராக வச்சுட்டு மீதி இருக்கிற 2-3 சிஸ்டத்தை அந்த சர்வர் கூட இன்டர்லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த சிஸ்டத்தில் என்டர் பண்ணாலும் ஒரே சிஸ்டத்தில் வந்து ஆக்சஸ் ஆகிக்கும். ஸோ இது ஒரு சிஸ்டம், இது ஒரு மோட் ஆஃப் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கு யூஸ் பண்ணுறதா MS Access. ஸோ இதில் வந்து டேபிள், ஃபார்ம்ஸ், ஸ்டோரிங் கெப்பாசிட்டி அண்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாமே ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் யாருக்கும் பே பண்ணி வாங்கணும் கிடையாது, உங்கள் டேட்டாபேஸை நீங்கள் யார்கிட்ட வாங்கணுங்கிறது கிடையாது. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களுக்கு MS Office இன்ஸ்டால் பண்ணும்போது MS Access அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 2 GB டேட்டா வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோஸ், ஆடியோஸ் எதுவுமே நீங்கள் டேட்டா வாங்கலை, வெறும் டெக்ஸ்ட் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா 2 GB டேட்டாங்கிறது மோர் சஃபிஷியன்ட். ஸோ வேணுங்கும் போது நீங்கள் பேக்கப் எடுத்துகிட்டு உங்களோட டேட்டாவை எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஒரு சின்ன ஃபார்மசி, ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் பண்ணுறதுக்கு இந்த MS Access அப்படிங்கிற ஒரு பேக் எண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜஸ். So next we will move to the components of MS Access. There are 6 major components in MS Access. Really we want to look after that. First one is table. So ஒரு database create பண்ணுறதுக்கு table is a mandatory field. அந்த டேபிள் வச்சு தான் நீங்கள் டேட்டாபேஸோட கான்செப்ட், அந்த டேட்டாபேஸ் எப்படி ஸ்டோர் ஆகணும், அந்த டேட்டா எப்படி போய் ஸ்டோர் ஆகணும், எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப்புங்கிற சென்ஸ் வந்து ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். நான் MySQL சொல்லியிருப்பேன் ஒரு எக்ஸாம்பிளோட.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் query. queriesங்கிறது எப்படி ஒரு டேபிளில் இன்சர்ட் பண்ணுவீங்க, எப்படி அந்த டேபிளில் இருந்து நீங்கள் வியூ பண்ணி பார்ப்பீங்க அப்படிங்கிறது தான் queries. அண்ட் ஃபார்ம்ஸுங்கிறது ஒரு ஃப்ரண்ட் அண்ட், நீங்கள் எப்படி அந்த டேபிளுக்குள்ளே உங்கள் டேட்டா உங்கள் வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறீங்க அதுக்கு ஃபார்ம்ஸ் யூஸ் ஆகும். தென் ரிப்போர்ட் ஜென்ரேஷன். ஸோ ரிப்போர்ட் இன் த சென்ஸ் நீங்கள் எப்படி அந்த ரிப்போர்ட்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே எப்படி நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ திஸ் ஆர் தி மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் MS Access. So next we will move with the tables. So I have displayed the example table in MS Access. So the relation database like Access usually have several related tables. In a well-designed database, such tables store data about the particular subject. So tables எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு உண்டான டேட்டாஸை வந்து அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேபிள் ஹேஸ் records that are mentioned as rows and field as mentioned as columns. ஸோ இதில் உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் இன்க்ளூட் ஆகும். ஸோ இதில் அந்த இமேஜில் லுக் ஆஃப்டர் தி இமேஜ், தி ஒன் தட் ஐ வாஸ் மென்ஷன் இஸ் அ ரெக்கார்ட். ஸோ இந்த ரெக்கார்ட் இந்த சென்ஸ் ஐடி அப்படிங்கிறது இன்பில்டாகவே டேபிளில் க்ரியேட் ஆகிடும். ஸோ ஐடி நம்பர் 2ல் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கன்சிடர் த இமேஜ் அண்ட் see the number 2. ஃபஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு மென்ஷன் ஆகிருக்கும், அது வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. கம்பெனி ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இதெல்லாமே வந்து ஃபீல்டு, ஒவ்வொரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் நேம்குள்ளே இல்லை கம்பெனிக்குள்ளே இல்லை லாஸ்ட் நேம்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் டேட்டா என்டர் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஃபீல்டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் MS Accessல. ஸோ நெக்ஸ்ட் த டேபிள் அண்ட் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒரு டேபிள் எடுத்துட்டிங்கனாலும் ஒரு ஃபீல்டு எடுத்துட்டிங்கனாலும் அதுக்குண்டான ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டேபிள் என்ன பண்ண போகுது, அது என்னென்னலாம் அவுட்புட் கொடுக்க போகுது, எப்படி நம்ம இன்புட் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது, அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் அ பிஹேவியர் ஆஃப் தி பர்டிகுலர் டேபிள்ஸ் அண்ட் ஃபீல்டு. ஸோ அதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். செகண்ட் ஒன் டேட்டா டைப்ஸ். எந்த ஃபீல்டில் எந்த டேட்டா டைப்ஸ் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இஃப் சப்போஸ் மொபைல் நம்பர் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வாங்குறீங்க, அதில் மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த மொபைல் நம்பருங்கிற ஒரு ஃபீல்டில் வந்து டேட்டா டைப் என்னவாக இருக்கணும்னா நம்பராக இருக்கணும். அந்த இடத்துல நியூமரிக் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா இட் டசன்ட் சப்போர்ட் அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு வரணும். ஸோ அதுதான் டேட்டா டைப்ஸ். ஸோ தேர்ட் ஒன் இஸ் அ டேபிள் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது வந்து இன்டெப்த்தாக போகும் உங்களுக்கு டேபிள் ரிலேஷன்ஷிப்புங்கிறது. ஸோ அந்த கோட்ஸுக்கு நம்ம போகல இப்போ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ கீ. ஸோ இதுக்கு முன்னாடி SQL நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ, 2 types ஆஃப் கீஸ் இஸ் தேர். ஸோ ப்ரைமரி கீ என்ன வேல்யூ பண்ணும் அப்படின்னா பர்டிகுலர் டேபிளில் ஆட்டோமேட்டிக்காக தன்னோட ஐடியை ஜென்ரேட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கும். அந்த கீ வேறு எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஐடி அப்படிங்கிற ஒரு காலத்தில் ஒரு கீ ஜென்ரேட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வேறு எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. இது எதுக்குன்னா ரெக்கார்ட் மெர்ஜ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ப்ரைமரி கீ யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபாரின் கீ எதுக்குன்னா ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு இன்டர்லேட் பண்ணும்போது பர்டிகுலர் டேட்டா இன்னொரு டேபிளுக்கும் போகுது அப்படின்னா ஃபாரின் கீ அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டேட்டாவை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதுதான் ஓவரால் ஸ்ட்ரக்சர் அபவுட் தி டேபிள்ஸ் இன் தி MS Access. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் we having a lot of option in MS Access, but for the basic you can aware about these types of functionalities in MS Access. So now I will show you in the real time MS Access how to create a table and how to design a form in an MS Access. So this is the thing we are going to discuss today. So நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். MS Access யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த டேபிள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபார்ம் ஒன்று டிசைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு MS Access எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சிஸ்டமில் விண்டோ ப்ளஸ் ஆர் கீ ரேண்டமாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். அந்த ரன் கமாண்டில் MS Access அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா MS ஆஃபீஸோட ஃப்ரண்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் நேம் கொடுத்து சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட் இங்கே ஃபைல் நேம் கேட்கும். அந்த ஃபைல் நேமில் நீங்கள் டேட்டாபேஸோட நேம் கொடுக்கலாம். என்ன நேம் கொடுத்து சேவ் பண்ணணுமோ அந்த நேம் கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு it indicates the location of the files. So எங்கே நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் சேவிங் த ஃபைல் இன் டெஸ்க்டாப். ஸோ சேவ் ஆயிடுச்சு. ஸோ ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்டென்ஷன் .accdb அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா
உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஸோ மீன்வேல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபைல் அந்த இடத்துல ஆக்சஸில் சேவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபைல் எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ரியான் அப்படிங்கிற பேரில் ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஃபைல் ஸ்டோர் ஆகிருச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஒரு டேட்டாபேஸ் ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன்னா, I am going to create a form for an admission details. So whichever students are coming for an inquiry in a college, I want to create a database for them. ஸோ இதுதான் கான்செப்ட். இதுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ டேபிளில் எனக்கு என்னென்ன கண்டென்ட் தேவைப்படும்னா, ஸ்டூடெண்ட்ஸோட நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, என்ன கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ணிட்டாங்களா இல்லையா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸை நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு திங். ஸோ இந்த கிளிக் டு ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல நேம், ஸ்டூடெண்ட் நேம்னு வச்சுக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஸோ நேம், அட்ரஸ், mobile number, course preferred, status of admission. ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் அட்மிஷன் இல்லைனா வந்து வெறும் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் என்னோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வாங்க போகிறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் என்ன வாங்கலாம் அப்படின்னா 10th மார்க் ஷீட் அண்ட் 12th மார்க் ஷீட்டையும் கூட இதில் நீங்கள் வாங்கிக்கலாம். மார்க் ஷீட் ஸோ 10th and 12th மார்க் ஷீட். ஸோ இது டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுதான் என்னோட வந்து டேபிள், என்னோட டேட்டாபேஸ் டேபிள். இவ்வளோ தான் நான் ஒரு ஸ்டூடெண்ட்லேருந்து வாங்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதில் நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், கோர்ஸ் ப்ரிஃபர்டு, என்ன கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அவங்களோட 10th மார்க் ஷீட் அண்ட் 12th மார்க் ஷீட். ஸோ இதுதான் நம்மளோட டேபிள். ஸோ இந்த டேபிளுக்கு நெக்ஸ்ட் திங், ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒவ்வொரு டேட்டா டைப் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஸோ டேட்டா டைப் ஃப்ரேம் பண்ணுறது, ஸோ இந்த டேபிள் அப்படிங்கிற இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிசைன் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு முன்னாடி டேபிளை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ நான் ஃபைல் நேம் ஒன்று கொடுக்குறேன், தட் இஸ் அட்மிஷன், அதான் என்னோட டேபிள் நேம். ஸோ இப்போ ஐடி இது வந்து ப்ரீடிஃபைண்டாக செட் பண்ணியிருக்கும். ஸோ ஐடி நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நேமோட டேட்டா டைப் வந்து இங்கே நம்பர்னு இருக்கும். ஸோ நேம் நம்பரில் இருக்கக்கூடாது, நமக்கு டெக்ஸ்ட்டில் தான் இருக்கணும். ஸோ அட்ரஸோட டேட்டா டைப் ஆல்சோ டெக்ஸ்ட், அண்ட் மொபைல் நம்பர் இட் மஸ்ட் பி இன் நம்பர், அண்ட் கோர்ஸ் ப்ரிஃபர்ட். இப்போ நம்ம காலேஜில் 3 கோர்ஸ் தான் இருக்குது. ஸோ கோர்ஸ் ப்ரிஃபர்டுக்கு லுக்அப் விசார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல போனீங்கன்னா லிஸ்ட் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த லிஸ்ட் பாக்ஸில் நீங்கள் வேணுங்கிறத டைப் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இந்த காலத்தில் இப்போ நம்மகிட்ட பி ஃபார்ம், எம் ஃபார்ம் அண்ட் ஃபார்ம் டி அப்படின்னு 3 கோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுவும் உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக வந்துடும். ஸோ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எஸ் ஆர் நோ கண்டிஷனில் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் ஸ்டேட்டஸ், ஸோ எஸ் இல்லைன்னா நோ தான் கண்டிஷன் வரும். ஸோ 10th மார்க் ஷீட் அவங்க வந்து அட்டாச்மெண்ட் கொடுக்கணும், அவங்களோட இமேஜ் ஃபைல்ஸ், அதாவது அவங்க ஸ்கேன்டு 10th மார்க் ஷீட் கொடுக்கணும். ஸோ இங்கேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அங்கே ஏதாவது ஷீட் ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அது உங்களால் எடிட் பண்ண முடியாது திருப்பி. ஸோ 10th மார்க் ஷீட்டில் உங்களோட அட்டாச்மெண்ட்ஸ் அண்ட் 12th
மார்க் ஷீட்டில் உங்களோட அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ இங்கே இருக்கிற 10th மார்க் ஷீட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேபிள்லேயே அது ரிமூவ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் கண்டென்ட். ஸோ இதை வந்து நம்ம டேட்டா டைப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம், அடுத்தது டேட்டா டைப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நேம்ங்கிற இடத்துல டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா த ஃபீல்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும். ஸோ 255 லென்த்து. ஸோ ரிக்வயர்டு வந்து நோன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எஸ்என் மாற்றிங்க. ஸோ நேம் இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அட்ரஸ் லாங் இன்டிஜர்னு இருக்கும் ஃபீல்டு சைஸ். ஸோ யூ கேன் மேக் இட் அஸ் டபுள். அட்ரஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ யூ கேன் மேக் இட் அஸ் டபுள். ஸோ கோர்ஸ் ப்ரிஃபர்ட் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செக் பாக்ஸில் வந்துடும். ஸ்டேட்டஸ். ஸோ இங்கே மொபைல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மொபைல் நம்பர் ஃபீல்டு சைஸ் டபுள் இருக்கும். டபுளில் கொடுத்தீங்கன்னா மினிமம் 8 கேரக்டர் தான். இல்லை இன்டிஜரில் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு 8 கேரக்டர் வரும். டபுளில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ரோஸை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் ரோஸ். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு உங்களோட டேட்டா ஷீட் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எஸ் இப்போ ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இப்போ அந்த ஃபீல்டு எல்லாமே மாறி இருக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே. ஸோ இந்த இடத்துல நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். MADN அட்ரஸ் சிபி மொபைல் நம்பர். ஸோ இப்போ இந்த மொபைல் நம்பர் வந்து நம்ம நம்பர்னு கொடுத்துருப்போம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். டெக்ஸ்ட் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா எரர் காமிக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ என்டர் த நியூ வேல்யூன்னு கொடுத்துட்டு ஸோ நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பர் எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல கோர்ஸ் ப்ரிஃபர்ட். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எம்ஃபார்ம். ஸோ ஸ்டேட்டஸ் அட்மிஷனில் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல 10th மார்க் ஷீட். ஸோ இது அங்கே டிஸ்பிளே ஆகிருக்கணும். டிஸ்பிளே ஆகலை ஆக்சுவலாக. அதில் நம்ம ஃபார்மில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ 10th மார்க் ஷீட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும் கம்பல்சரியாக. ஸோ நீங்கள் ஏதாவது சின்ன இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரஃபாக ஆட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10th மார்க் ஷீட் ஓகே அண்ட் 12th மார்க் ஷீட். ஸோ இது ஆட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் காலமுக்கு வரலாம். ஸோ இது கோர்ஸ் ப்ரிஃபர்ட் ஃபார்ம். ஸோ ஸ்டேட்டஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 10th மார்க் ஷீட் ஆட் பண்ணிக்கலாம். மார்க் ஷீட் ஆட் பண்ணுறது அட்டாச்மெண்ட் ஆட் பண்ணுறது வந்து கஷ்டம். மேக்ஸிமம் டேபிளில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அட்டாச்மெண்ட் என்னென்னா உங்களோட எல்லா டேட்டாபேஸுமே அட்டாச்மெண்ட்லேயே போய்டும் ஃபுல்லாகவே. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ எஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் டேட்டா இப்போ என்டர் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க. அப்புறம் டேட்டா டைப் செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒன்ஸ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அதாவது இண்டிவிஜுவலாக நாங்கள் இப்படி ஆட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரியேட்குள்ளே போயிட்டு ஃபார்ம் விசார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னென்னா எந்தெந்த ரோஸ்லாம் நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து ஆட் பண்ணணுங்கிறது கேட்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எல்லா ரோஸுமே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஸோ இது உங்கள் ஃபார்ம் விசார்ட். ஸோ ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி காமிக்கும் போது உங்களுக்கு ஆட் பண்ணுறது ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒன்று மதன் சொல்லி ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ செகண்ட் காலம் இட் வில் பி மோகன் சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். டிஸ்பிளே ஆகிருக்கணும் ஆனால் ஆகல. ஸோ தேர்ட் காலம் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இங்கேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு என்ட்ரி வரும்போது புதுசாக வரும்போது இந்த ஃபார்ம்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நேம் வந்து கேசிபி. ஸோ இங்கே நேம் டைப் பண்ண ஆரம்பித்தோன்னா ஐடி ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துருக்கும். ஸோ நேம் இங்கே என்ன டைப் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்துருக்கும். ஸோ நேம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ கோர்ஸ் ப்ரிஃபர்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த இடத்துல அட்டாச்மெண்ட் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் அட்டாச்மெண்ட் ஆட் ஆகல அப்படின்னா எங்கே பிளாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ செகண்ட் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்குது, ஆனால் அங்கே டேட்டா பேஸில் கிடையாது. ஸோ தேர்ட் அட்டாச்மெண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட் ஹாஸ் பீன் பிளாக்டுன்னு காமிக்குது. ஸோ தட்ஸ் இட். ஸோ தேர்ட் அட்டாச்மெண்ட். ஸோ சேம் பிக்சர் எடுத்து இமேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆகுறது இல்லை. ஸோ ஸோ தினேஷ் அப்படிங்கிறது ஆட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம தேர்டாக ஒரு டேட்டாவை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம மெயின் டேபிளில் ஆக்சஸ் வந்துடும். ஸோ இதை வந்து இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஆட் பண்ணுறது, அதை நம்ம ஓவரால் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஆட் பண்ணி சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்களோட டேட்டா ஷீட் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் நேம் தினேஷ் ஈரோடு இங்கே நம்ம என்டர் பண்ணல, அங்கே என்டர் பண்ணியிருந்தோம், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுது. ஸோ இது வந்து இண்டிவிஜுவலாக ஒரு டேட்டாஸ் மட்டும் ஆட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு டேட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒட்டுக்காக வச்சு ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருத்தர் மட்டும் இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஷீட்டை தனியாகவே ஹேண்டில் பண்ணிக்கலாம். சப்போஸ் என் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரே சர்வர் அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக போய் ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட் இங்கே. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃபார்ம் டிசைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரியேட்டில் போனீங்க அப்படின்னீங்கன்னா ஃபார்ம் டிசைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட ஃபார்ம் டிசைன் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி ஷீட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட டிசைன் கலர்ஸ், உங்களோட இமேஜஸ் என்னென்னலாம் ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்மில். ஸோ இது பேக்ரவுண்ட் கலர். ஸோ லோகோ ஏதாவது ஆட் பண்ணணும், காலேஜ் லோகோ இல்லைனா உங்களோட கம்பெனி லோகோ ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னீங்கனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லோகோ இங்கே தனியாக டிஸ்பிளே ஆகும் ஹெட்டரில். லோகோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த டேபிள் இருக்கிற கண்டென்ட்ஸை நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண இந்த டேபிள் இருக்கிற கண்டென்ட்ஸை நான் ஃபார்முக்கு கொண்டு வரணும், ஃப்ரண்ட் சைட் ஃபார்முக்கு கொண்டு வரணும், ஃப்ரண்ட் பேஜுக்கு கொண்டு வரணும். ஸோ அப்படிங்கிற சென்ஸில் வந்து உங்களுக்கு கிரியேட் ஃபார்ம் டிசைன், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் எக்ஸிஸ்டிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல என்னென்ன டேபிள்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டேபிள்ஸ் எல்லாமே காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கரண்ட்டாக ஃபஸ்ட்டு அட்மிஷன் அப்படிங்கிற டேபிள்ஸ் மட்டும் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அட்மிஷனுங்கிற டேபிள் இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட்டு என்னென்னலாம் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நேம் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நேம் வித் டெக்ஸ்ட் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் கலர் பேக்ரவுண்ட் கலர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அது டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ இங்கே நீங்கள் நேம் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அட்ரஸ்,
நெக்ஸ்ட் மொபைல் நம்பர். இது நீங்கள் எங்கே வேணாலும் அலைன் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே தான் இருக்கணுங்கிறது கிடையாது, நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அது டிபெண்ட் அப்பான் நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கோர்ஸ் ப்ரிஃபர்டுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ், நெக்ஸ்ட் 10th மார்க் ஷீட். இந்த இடத்துல அட்டாச்மெண்ட் ஃபைல் வந்துடும். இங்கே 12th மார்க் ஷீட். ஸோ இதை நீங்கள் எங்கே வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எந்தெந்த ஃபீல்ட்ஸ் எங்கெங்கே வரணுமோ அது எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு 2 கமாண்ட் பட்டன் ஆப்ஷன், இங்கே நிறையா ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ், லேபிள் பாக்ஸ், கமாண்ட் பட்டன், ஃபோல்டர் ஆப்ஷன், ஹைப்பர் லிங்க் அப்படின்னு நிறையா லேபிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த லேபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ கமாண்ட் பட்டன் எடுத்து அந்த லேபிள்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ கிடைக்கும். டெக்ஸ்ட் பாக்ஸ்னால் டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும், கமாண்ட் பாக்ஸ்னால் கமாண்ட் பாக்ஸ் வரும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன், கமாண்ட் ஆப்ஷன் கொடுப்பீங்க. இது வந்து என்னென்னா ரெக்கார்ட் நேவிகேஷன், ஃபைண்ட் த ரெக்கார்ட், என்ன பண்ணணும், இது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி காமிக்கிறது தான் இது. ஸோ இந்த ரெக்கார்ட் ஆப்ரேஷன்ஸ் ஏதாச்சும் பண்ணால் சேவ் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ டெக்ஸ்ட் சேவ் ரெக்கார்ட். நெக்ஸ்ட் சேவ் ரெக்கார்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சேவ் ரெக்கார்டுங்கிற ஒரு பட்டன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா டேரெக்டாக உங்களோட இந்த ஃபைலில் வந்து எல்லாமே சேவ் ஆகும். நீங்கள் அங்கே என்னென்னலாம் டைப் பண்ணுறீங்களோ அது எல்லாமே சேவ் ஆகும். இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்ம்ஸ், ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம்ஸ். ஸோ இது சேவ் ஆகணும் அப்படின்னா கோடிங்ஸ் எல்லாம் போடணும். ஸோ அந்த கோடிங்ஸ் எல்லாம் இப்போ இன்டெப்த்தாக போல் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த கண்டென்ட் ஃபார் பேசிக் டேபிள் கிரியேஷன்ஸ் அண்ட் ஃபார்ம் டிசைனிங். ஸோ இதை நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஃபார்மசி ரிலேட்டடில் ஒரு ஃபார்மசி டேட்டாபேஸ் என்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி பாருங்கள். ஸோ பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சால் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபார்ம் டிசைன் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஃபார்மசி ரிலேட்டடில் உங்களுக்கு ஒரு பில்லிங்க்கு என்னென்ன இதெல்லாம் தேவைப்படும், ஒரு பில்லிங் போடுறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அதெல்லாம் அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு 4-5 மெடிசன்ஸ் வச்சுக்கோங்க. அந்த மெடிசன்ஸ் வாங்கிட்டு போகிற மாதிரி பில்லிங்ஸ் பண்ணுங்கள். செக்லிஸ்ட் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இது ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெக்ஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணலாம். நம்பர், கரன்சி, டேட், எஸ்ஆர் நோ கண்டிஷன், ரிச் டெக்ஸ்ட் இதெல்லாமே ஒன்று தான். மெமோ அட்டாச்மெண்ட்ஸ் எதாவது ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இங்கே டெக்ஸ்ட், நம்பர், கரன்சி, எஸ்ஆர் நோ கண்டிஷன், டேட் அண்ட் டைம் இதெல்லாமே மென்ஷன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு உண்டான ஃபார்ம்ஸை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ மேக் இட் அஸ் யுவர் செல்ஃப் ஒர்க். ஸோ இந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணும்போதும் இங்கே ரிப்போர்ட் ஜென்ரேஷன், ரிப்போர்ட் டிசைன், ரிப்போர்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விசார்ட் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் உங்கள் டேட்டாவை வெளியே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே எக்ஸல் ஷீட்டு, எக்ஸ்டர்னல் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் ஏதாவது டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லைனா எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த டேட்டாவை இப்போ நான் வெளியே எடுக்கணும், எக்ஸல் ஷீட்டை வெளியே எடுத்துகிட்டு இதை நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ எக்ஸல் கன்வர்ஷன் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இது எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு சொல்லி காமிக்கும். ஸோ அகைன் ஐ வில் சேவ் இட் இன் டெஸ்க்டாப். ஸோ அட்மிஷனுங்கிற ஃபைல் நேம் வச்சுட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ ஓகே. ஸோ எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸல் ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த எக்ஸல் ஃபைல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே என்ன டைப் பண்ணியிருக்கீங்க, டேட்டாஸ் என்ன டைப் பண்ணியிருந்தீங்களோ, என்ன டேட்டாஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இமேஜ் தவிர இமேஜ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியாது. இமேஜ் வந்து மேனுவலாக தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த டேட்டாபேஸை நம்ம லோக்கல் டிஸ்க்ல சேவ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த சப்மிட் பட்டன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த சப்மிட் பட்டன் கொடுக்கறதுக்கு கோடிங்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ C++ கோடிங்ஸ் இருக்கும், VB கோடிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த இன்டெப்த்தாக போக வேண்டாம், நம்ம என்னங்கிறது மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் செல்ஃப் ஒர்க். டிசைன் அ டேபிள் அண்ட் ஃபார்ம் ஃபார் த மெடிக்கல் ஷாப் பில்டிங் அண்ட் என்டர் மினிமம் ஆஃப் 10 values in a table by using data types and create a form also. Design the form also based upon your own creativity.
உங்கள் ஓன் லோகோ போட்டு உங்களோட ஓன் கம்பெனி நேம் வச்சு ஒரு ஃபார்ம் ஒன்று டிசைன் பண்ணி அது முடிஞ்ச ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் திஸ் அண்ட் ஐ ஹோப் ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மட் ஃபார் யூ. ஸோ இது உங்கள் லேப் எக்ஸசைஸில் இருக்குது. ஆக்சுவலாக திஸ் இஸ் இன் யுவர் லேப் எக்ஸசைஸ் ஆல்சோ. ஸோ while coming to the college I will explain you with the clear examples also. So thank you all.